मुझे जगाता, प्रेम की घंटी हृदय मंदिर में बजती, परमात्मा पुकार में आत्मा सुनती। नींद पर होते योग के विजय, माया के होते सहज पराजय। आराम नहीं मिलन चाहती, बाबा संग आत्मा खिल जाती। अपने कहा रात को अलविदा, परवाना हुआ शमा पे फिदा। समय से पहले बाबा जगाते, नयन खुलते ही मिलन कराते। प्रेम में भीगा मन संकल्प मुस्काते, माया के बंधन स्वयं कट जाते। ठंडी गर्मी बारिश अब तप के साथी, मौसम की मार अब ना डराती। ओम शांति। ஓம் சாந்தி. யுகமாற்றத்தின் நுழைவாயில் அமிர்த வேலை யோகா அப்படிங்கிற 108 நாள் பட்டியனுடைய 82வது நாள். ஏ மராठी ஜியா நகரி பிரம்ம வித்யா சுகாடு கரி, கனே தேனே சுக் ஜி ஓதே யா ஜகா, தூ ஆப் லேனே ஸ்னேக் பல்லவே, மாதே பங்கூர் விஷ் சதைவ், ஆதாஜி ஆகவே நிர்மன் மாயே. பகவத்கீதையினுடைய இந்த விஷயம் இது கீதையினுடைய அத்தியாயம் மராட்டியில் உள்ளது. இதில் கவிஞர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மராட்டி பூமி, இந்த பூமி ஆத்ம ஞானத்தால் நிரப்பப்பட வேண்டும். இந்த பூமியில் பிரம்ம ஞானத்தை விதையுங்கள். இந்த பூமியில் மக்கள் சுகத்தின் கொடுக்கல் வாங்கல் செய்யுங்கள். இந்த பூமி சுகத்தின் கொடுக்கல் வாங்கல் உடைய பூமியாகிவிட வேண்டும். இந்த பூமி ஞானத்தின் சிந்தனைகள், ஞானத்தின் டிஸ்கஷன் செய்யக்கூடிய இடமாகிவிட வேண்டும். இந்த பூமியில் ஆத்ம ஞானத்தை பரப்பிவிடுங்கள். இது ஆத்ம ஞானத்தின் பூமியாகிவிட வேண்டும். இந்த கவிஞர் தன்னுடைய குருவை பார்த்து சொல்கிறாரு, எப்படி ஒரு தாயானவர் தன்னுடைய துணியின் தலைப்பாகையால் தன்னுடைய குழந்தையை எவ்வாறு மூடிக்கொள்கிறார்களோ, பாதுகாத்துக்கிறாங்களோ, அதே போல குருவே நீங்களும் என்னை ஞானத்தால் மூடுங்கள், ஞானத்தால் என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள். மாதே பங்கூர் விஷல் சதைவ் ஆத்தா ஜிகே ஆகவே. அப்பொழுது நான் என் உள் மறைந்திருக்கக்கூடிய ஞானத்தை நான் வெளிப்படுத்தி என்னுள் இருக்கும் மாயை துரத்தி அடிப்பேன். இந்த மாயையானது மாற்றமடைந்து ஒரு விழிப்புணர்வாக மாறும். ஆதாஜி ஆகவே, மாதாஜி, ஆதாஜி அப்படின்னா அப், இப்பொழுது. எல்லா அவ்வியக்த முரளியினுடைய சாரம் என்ன? எந்த ஒரு அவ்வியக்த முரளி எடுத்தாலும் அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? என்ன யார்கிட்ட அவ்வியக்த முரளி இருக்கா? கொண்டாங்க. எந்த ஒரு அவ்வியக்த முரளி எடுத்தாலும் பாருங்கள், ஆஷ், இன்று பாப் தாதா. இப்போ அடுத்த முரளியை பார்ப்போம். அதுலேயும் பாபா என்ன சொல்கிறாரு? இன்று பாப் தாதா, இன்று 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 அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாரு. பாருங்கள், 15/11/89 அதில் கூட என்ன போட்டிருக்காரு? ஆஷ், இன்று அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த ஆஷ்ங்கிற வார்த்தை அந்த 15ஆம் தேதி உள்ளதா? 19/11/89 அதுலேயும் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாரு பாபா? ஆஷ், இன்று அப்படி தான் ஆரம்பிக்கிறாரு. இந்த இன்றுங்கிறது எந்த டேட்டு? அந்த டேட்டை சொல்கிறாரா இல்லை இன்றைக்கி உள்ள டேட்டை சொல்கிறாரா? ஆஜ் சச்சே சாகப் 23/11/89
இல்லையா ஆஜ்னு தான் தொடங்குறாரு, இன்று அப்படின்னு தொடங்குறாரு. இந்த ஆஜ் அதாவது இன்று அப்படிங்கிறது என்னது? எந்த இன்று? இந்த இன்று அந்த ஆஜ் அப்படிங்கிற வார்த்தை டேட்டையும் சார்ந்ததல்ல, மாதத்தையும் சார்ந்ததல்ல, வருஷத்தையும் சார்ந்ததல்ல. இது எந்த கேலண்டரையும் சேர்ந்ததில்லை, எந்த நேரத்தையும் குறிக்கிறது கிடையாது. இந்த முரளியில் வரக்கூடிய ஆஷ் அப்படிங்கிறது ஆப்பு குறிக்குது, அதாவது இன்று, இப்பொழுது அதை குறிக்குது. இந்த ஆஷ் அப்படிங்கிற வார்த்தை சைத்தன்ய தன்மையினுடைய நுழைவாயில், சைத்தன்ய தன்மையினுடைய ஒரு சாராம்சம். இந்த ஆஜ்ங்கிறதுனுடைய அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் 89, 69, 79ஆம் வருஷத்தை குறிக்கக்கூடியது அல்ல. இந்த ஆஜ் அப்படிங்கிறதுனுடைய சம்பந்தம் முழு கல்பத்தையும் சார்ந்தது. இது இப்பொழுது உள்ளதை குறிக்குது. இன்றைக்கு தான், இப்பொழுது தான் வாய்ப்பு, முக்தியின் கேட்டை திறப்பதற்காக வாய்ப்பு. இதுதான் ஆத்மாவின் விழிப்புணர்வின் நேரமாகும். இந்த ஒரு வார்த்தை ஆஜ், இன்று அப்படிங்கிற அந்த வார்த்தையில் முழு அவ்யக்த முரளியும் அங்கு அடங்கி இருக்கிறது. ஆஜ், இன்று அப்படிங்கிற வார்த்தையிலேயே முழு முரளியும் அங்கே ஸ்டாப் ஆயிடுச்சு, முடிஞ்சிடுச்சு. முழு முரளி அதில் வந்துடுச்சு. இது இங்கே எதுவும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்று, இப்பொழுது நீங்கள் என்ன பண்ணணுமோ அது இப்போவே செய்யுங்க. என்ன பண்ணணுமோ இப்போவே டிசைட் பண்ணுங்கள். என்ன செய்யணுமோ இப்போவே செய்யுங்க. பரிவர்த்தனை கொண்டு வரணுமா அது இப்போவே பண்ணிடுங்க. இப்பொழுது தான் அதற்கான நேரம். ஞானேஸ்வரியினுடைய அந்த மகா வாக்கியம் அப்னா அப்படின்னா இப்பொழுது. இந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் நம்ம அதில் தான் ஒர்க் பண்ணணும். நவ், அப் அதாவது இப்பொழுது, இந்த நேரம், இப்பொழுது, இன்று, இப்பொழுது தான் பொன்னான வாய்ப்பு, இப்பொழுது தான் ஆப்பர்ச்சுனிட்டி, இப்பொழுது தான் நேரம். எதெல்லாம் சரியாக இல்லையோ அதை சரி பண்ணுறதுக்கான நேரம் இதுதான். ரிப்பேர் பண்ணக்கூடிய நேரம் இந்த நேரமாகும். நம்மளுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த பாக்கிய ரேகையினுடைய அந்த ரேகைகளுடைய அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்குது. அதை சரி பண்ணுவதற்கான நேரம் இப்பொழுது தான். பாக்கியத்தினுடைய லேகையை சரியாக வரைஞ்சிக்கக்கூடிய நேரம் இதுதான். ஒரு விழிப்படைந்த ஆத்மாவுடைய ஓசை அனைவரையும் எழுப்பிவிடும். அவங்களுடைய வார்த்தைகளிலிருந்து வரக்கூடிய அந்த சக்தி தான் அனைவரையும் விழித்தல செய்கிறது. ஞானேஸ்வரியினுடைய அந்த வார்த்தைகள் ரொம்ப இனிமையானது. இப்போ நம்ம அதை கேட்கலாம். ஓகேவா? हेच भागवत धर्माचं रूप आहे. आमच्या सनातन धर्माचं ते खरं स्वरूप आहे. लहान थोर, स्त्री पुरुष, स्पृश्य अस्पृश्य सगळ्यांना परमेश्वराची भक्ती करण्याचा अधिकार आहे. भक्तीनं मनुष्याच्या अंतःकरणातील द्वेष, हेवा दावा सगळे दुर्गुण नाहीसे होतात. प्रत्येक जीवात परमेश्वर दिसतो. प्रत्येकाला मोक्ष मिळवता येतो. हा धर्म भगवंतानी ज्या गीतेत सांगितलं आहे ती गीता आता मी मराठीत सांगतो. ये मराठीची या नगरी ब्रह्मविवरी हो देई या जगा. तू आपुलेनी स्नेह पल्लवे माते पांघुरविशील सदैवे. तरी आताची हे आघवे निर्मीद माये. நம்ம இது வரைக்கும் கேட்டோம்ல, கவிதை பார்த்தோம். அந்த கவிதை தான் இதில் பாடுறாங்க. அந்த ஸ்லோகன் அனைத்து ஞானத்தின் சாரம் இன்று, இப்பொழுது. இன்றுதான் அந்த விழிப்புணர்வின் ஒரு சாராம்சம், விழித்தலும் நேரம்.
விழித்தெழுதல், விழிப்புணர்வு என்ற அந்த சாராம்சத்தின் விழித்தெழும் நாளாகும். அந்த நாள் இன்றைய நாள். உங்களுக்கு தூக்கம் வருது, இன்றைய மகா வாக்கியம், பாபாவனுடைய இன்றைய மகா வாக்கியம் பார்க்கலாமா? உங்களுக்கு தூக்கம் வருது, இல்லை சோம்பல் வருது அப்படின்னா அதற்கான உபாயம் என்ன? குஷி கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸை நீங்கள் மறுபடியும் சிந்தனை பண்ணுங்கள். அமிர்த வேளையில் தில்குஷ் மிட்டாய் சாப்பிடுகிறீர்களா? ஞானங்கிறது ஒரு பொருள் கிடையாது. அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த அளவு பொருள் அல்ல. ஞானம் என்பது ஒரு அலையாகும். இதை என்ன பண்ணணும்? அதை பிடிக்கணும். ஞானத்தை அமிர்த வேளையில் எந்த புத்தி நிரகங்காரியாக இருக்குதோ அந்த புத்தி தான் பரமாத்மாவுடைய சிக்னல்ஸை கேட்ச் பண்ணக்கூடியக்கு தகுதி பெற்றதாக இருக்கும். அதனால் அமிர்த வேளையில் தினமும் நீங்கள் தில்குஷ் மிட்டாய் சாப்பிட்றீங்களா? யார் டெய்லி தில்குஷ் மிட்டாய் சாப்பிட்றாங்களோ அவங்க ஃபுல் டே தானும் குஷியாக இருப்பாங்க, மற்றவங்களையும் குஷி பண்ணிகிட்டே இருப்பாங்க, குஷிப்படுத்திகிட்டே இருப்பாங்க, அதை குஷி கொடுத்துட்டே இருப்பாங்க. இது அந்த மாதிரியான ஒரு டானிக்கு. இது நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையை கூட இந்த தில்குஷ் மிட்டாய் அப்படிங்கிற குராக் யார் வச்சுருக்காங்களோ அவங்க பெரிய பிரச்சனைகளான சூழ்நிலையை கூட சின்னதாக அவங்களுக்கு தெரியும். யார் சரீர ரீதியாக சக்திசாலியாக இருக்காங்களோ அவங்க எந்த மாதிரியான தடைகளையும் தாண்டி குதித்து ஜம்ப் பண்ணி மலை மேலே ஏறி போயிடுவாங்க. அதே போல் யார் மனது ரீதியாக ஆரோக்கியமாக தில்குஷ் மிட்டாய் சாப்பிட்டு ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் கடந்து போயிடுவாங்க. எப்படி சரீர ரீதியில் பலவீனமாக இருக்கிறவங்க சின்ன சின்ன இதில் கூட அவங்க ரொம்ப டயர்டாயிடுவாங்க. அவங்களால ரொம்ப தூரம் அதை தாண்டி தடைகளை தாண்டி போக முடியாது, பலவீனமாகி அதிலே தோல்வி அடைஞ்சிருவாங்க. அதே போல் இங்கே கூட யார் மன ரீதியாக பலவீனமாக இருக்காங்க, காலையிலே அவங்க தில்குஷ் மிட்டாய் அப்படிங்கிற டானிக் அவங்க சாப்பிடலையோ அமிர்த வேளையில், அப்போ அவங்க கூட வீக்காக இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்களில் மாட்டிக்கிட்டு சின்ன சின்ன விஷயங்களே உழண்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் சின்ன சின்ன விஷயங்களில் பயந்துகிட்டே இருப்பாங்க. எப்படி பலவீனமாக இருக்கிறவங்க முன்னாடி சின்ன மலை, சின்ன ஒரு கொசு போல் வந்தால் கூட அவங்க பெரிய மலை போல் நினச்சிப்பாங்க. அதுவே சக்திசாலியாக இருக்கிறவங்க முன்னாடி பெரிய மலை வந்தால் கூட அவங்க பஞ்சாக நினச்சிப்பாங்க. தில்குஷ் மிட்டாய் சாப்பிட்றதுன்னா என்ன அர்த்தம்? சதா இதயமானது சதா மகிழ்ச்சியில் இருப்பது தான் தில்குஷ் மிட்டாய் சாப்பிடுவதாகும். இந்த அலௌகிகமான குஷியின் நாட்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. தேவதைகளுடைய குஷிக்கும் பிராமணர்களுடைய குஷிக்கும் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. அதீந்திரிய சுகத்தினுடைய பாக்கியம் தேவதைகளுடைய வாழ்க்கையில் கூட இல்லை. அதனால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு நீங்கள் குஷியிலேயே இந்த ஜென்மத்தை வாழுங்கள். டெய்லி இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. டெய்லி என்ன புரிஞ்சுக்கணும்? இன்றுதான் குஷியினுடைய திருவிழா, இன்றுதான் குஷியை கொண்டாடும் நாள், இன்றுதான் குஷியாக இருக்க வேண்டிய நாள் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. நேற்று நம்ம கேட்டால ஹாப்பி டே, மேரேஜ் டே, என்கேஜ்மெண்ட் டே, பர்த்டே, பிக்னிக் டே, ஹாப்பி டே, இந்த மாதிரி எல்லா டேயும் அது இன்னைக்கு தான். இன்றைய நாள் குஷியை கொண்டாடுவதற்கான நாள். அது எப்பொழுது? முழு அவ்யக்த முரளியிலையும் இந்த ஆஜ், அதாவது இன்று அப்படிங்கிற வார்த்தை எத்தனை தடவை வந்திருக்கும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பறக்கும் கலைக்கான நேரம் இப்பொழுது தான். அதனால் எவ்வளோ முடியுமோ அந்தளவு நீங்கள் பறந்துகிட்டே இருங்க. அதாவது அந்த மன மகிழ்ச்சி அப்படிங்கிற அந்த மிட்டாயை சாப்பிட்டுட்டே இருங்க. நாம் தில்குஷ் மிட்டாய் சாப்பிடக்கூடியவங்க, மற்றவங்களுக்கு தில்குஷ் மிட்டாய் கொடுக்கக்கூடியவங்க. ஏன் அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு தில்குஷ் மிட்டாய் கொடுக்குறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் மேத்தமெட்டிக்ஸ், ஆன்மீக கணக்கு, மேக்ஸு. அதாவது இதில் கொடுக்கறதன் மூலமாக அதிகமாகும். மற்ற மேக்ஸில் கொடுக்க கம்மியாகும். இந்த மேக்ஸில் கொடுக்க அதிகமாகும். இது ஆன்மீக குளுக்கோஸ், ஆன்மீக கணக்கு, மேக்ஸ். இது அலௌகிகமான சர்க்கரை, அதாவது தில்குஷ் மிட்டாய். இது அந்த ஜூஸ் குடிக்கிறோம்ல, ஜூஸ் குடிக்கும்போது உடம்புல அப்படியே உள்ளே ஓடுது. அதே போல் இது அலௌகிகமான ஒரு ரசம், திராட்சை ரசம் அல்லது சுபி ரஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ரசம். அதாவது ஆத்மாவுக்குள்ள இந்த ஒரு சூட்சமாக அது ஓடுது, ஆத்மாவனுடைய உணர்வு பகுதிகளில் அது ஓடுகிறது. அதனால் சதா இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தில்குஷ் மிட்டாய் சாப்பிடக்கூடியவங்க, மற்றவங்களுக்கும் தில்குஷ் மிட்டாய் சாப்பிட்றதுக்கு கொடுக்கக்கூடியவங்க. ஏன்னா நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்களோ அந்தளவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நீங்களே முகத்தை பாருங்கள். யார் குஷியாக இருக்காங்களோ அவங்களுடைய முகம் அழகாக இருக்குதா, பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்கா? இல்லை யார் ரொம்ப கவலையில் துக்கத்தில் பயத்தில் இருக்காங்களோ அவங்களுடைய முகம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கா? அப்போ இன்றையனுடைய முக்கியமான காரியம் என்ன? தில்குஷ் மிட்டாய் நாமளும் சாப்பிடணும், மற்றவங்களுக்கும் கொடுக்கணும். இதற்காக பாபா இன்னொரு விஷயத்தை சொன்னார்.
அதாவது ஆரோக்கியம். உடல் ரீதியாக யார் ஹெல்த்தியாக இருக்காங்களோ, உடல் ரீதியாக கூட யாராவது ரொம்ப ஹெல்த்தியானவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக எல்லா தடைகளையும் தாண்டி போயிடுவாங்க, ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. இந்த உலகத்தில் 2 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு. 2 வார்த்தைகள், ஏதாவது உடம்பு சரியில்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க. 2 விஷயத்தை வந்து தப்பாக யூஸ் பண்ணிட்டாங்க. அந்த 2 மொதல் விஷயம் கர்ம கணக்கு அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு விஷயம் ஏதாவது நோய் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே என்ன சொல்கிறாங்க, உடம்புல வியாதி வந்துருச்சு அப்படின்னா கர்ம கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது சொல்கிறாங்க சாப்பாடு, உணவு. உடம்பு சரியில்லைன்னா உணவு தான் சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு கர்ம கணக்குங்கிறாங்க, 2வது சாப்பாடுங்கிறாங்க. ஆனால் 2வது இருக்கிறத ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், ஃபஸ்ட்டுக்கு இருக்கிறத 2வது சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் சாப்பாடு ஒழுங்காக சாப்பிடல, தேவையானது சாப்பிடல, தேவையில்லாத சாப்பிட்டீங்க, அதனால் உடம்பு சரியில்லாமல் ஆச்சு. அப்புறம் 2வது வேணால் சொல்லிக்கலாம் கர்ம கணக்கு. அப்படி இந்த மாதிரி மாற்றி போட்டிங்கன்னா எல்லாமே சரியாயிரும். நம்மகிட்ட 5 விதமான உணவு இருக்குது. ஃபஸ்ட்டு சுதாரஸ், அப்புறம் சுபிரஸ், அப்புறம் சோமரஸ், இல்லைன்னா அது அமிர்தம் அப்படின்னு சொல்லலாம். அமிர்தம், சுதாரஸ், சுபிரஸ், சோம்ரஸ் அல்லது அமிர்தம். இது நினைவு, சங்கல்பம், எண்ணம். இது தெரியாது, வெளியில் தெரியாது, இல்லை உள்ளுக்குள்ள சூட்சுமமாக இருக்குது. பரமாத்மாவுடைய அன்பு, குஷி, இது எல்லாமே இதில் வந்துடுது. சாஸ்திரங்களில் வேறு வேறு பேர் வச்சுருக்காங்க. சிலர் சோமரசம்னு சொன்னாங்க, சிலர் சுபிரசம்னு சொன்னாங்க, சிலர் அமிர்தம்னு சொன்னாங்க. பாபா சுபிரஸ்ன்னு சொல்லுவார். சூட்சுமந்திரத்தில் போனால் சுபிரஸ் எல்லாம் குடித்தாங்கன்னு சொல்லுவார். அது பீமர் சுதாரஸ் குடித்தார், சக்திசாலி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை சாப்பிட்டோன்னா பீமன் பல யானைகளுடைய சக்தி பெற்றவர்களாக ஆகிட்டார் அப்படின்னு காட்டுறாங்க. அதே போல் பல இடத்துல தேவதைகள் அமிர்தம் குடித்ததாக காட்டுறாங்க. அவங்க குடித்ததுனால அவங்க அமரர்களாக ஆகிட்டாங்க அப்படின்னு காட்டுறாங்க. இதெல்லாம் சூட்சுமமானது. பிரபுவனுடைய அன்பு, அதீந்திரிய சுகம், இது எல்லாமே இதற்கான குஷி, இதனுடைய சிம்பாலிக்காக காட்டியிருக்காங்க. அது அமிர்தமாக அல்ல சுபீரசமாக காட்டியிருக்காங்க. இதெல்லாம் சூட்சுமமானது, கண்ணுக்கு தெரியாது. பரமாத்மாவுடைய அன்பு, ஆனந்தம், அதீந்திரிய சுகம், இதெல்லாமே சூட்சுமமானது. இது ஃபஸ்ட்டு. 2வது ஸ்தூலமானது, பௌதீகமானது, இயற்கையிலேருந்து வரக்கூடியது. சூரியன்லேருந்து, மரத்துலேருந்து அந்த உயிர் ஆற்றல் கிடைக்குது, நதிக்கிட்டேருந்து கிடைக்குது, காற்றுலேருந்து கிடைக்குது, காட்டிலேருந்து கிடைக்குது. 5 தத்துவங்கள் கூட நான் எந்த அளவு கனெக்ஷனில் இருக்கிறேன் ஃபுல் டேயில், இதை செக் பண்ணணும். எவ்வளோ நேரம் நான் ஏகாந்தத்தில் இருந்தேன், எவ்வளோ நேரம் நான் மௌனத்தில் இருந்தேன், அதாவது தனிமையாக இருந்தேன், எந்த அளவு எத்தனை தடவை நான் மரங்களை டச் பண்ணேன், இல்லை காற்றை ஃபீல் பண்ணேன், எவ்வளோ நேரம் நான் இயற்கை கூட பேசினேன், பறவைகள் கூட பேசினேன். நேற்று நம்ம பார்த்தாலே கடந்த 2 நாளாக பார்க்குறோம்ல, சேலி அப்படிங்கிறவர் பறவை கூட பேசுகிறாரு. நீ பறவையா, இல்லை தேவதையா, இல்லை தூதுவரா, ஆன்மீக தூதுவரா, எப்படி எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடு அப்படிங்கிறாரு. அவர் பறவைகள்கிட்ட பேசுகிறாரு, மரங்கள்கிட்ட பேசுகிறாரு, மேகத்திட்ட பேசுகிறாரு. அவருடைய கவிதைகள் எல்லாம் அப்படி தான் இருக்குது. சூரியன்கிட்ட பேசுகிறாரு, சந்திரன்கிட்ட பேசுகிறாரு, காற்றுக்கிட்ட பேசுகிறாரு. தமிழில் கூட வரும் இல்லையா, பிசிராந்தையர் பிசிராந்தையாருக்கும் கோப்பெருஞ்சோழனுக்கும் உள்ள நட்பை காட்டுவாங்கள்ல. அவர் பறவைகள்கிட்ட பேசுவார், அன்னப்பறவைகள்கிட்ட பேசுவார். சோழ நாட்டுக்கு நோக்கி செல்லும் அன்னப்பறவையை என்னுடைய நண்பனிடம் நான் கேட்டதாக சொல் அப்படின்னு தூது அனுப்புவார்ல. அவரும் அதே மாதிரி அனுப்புவார். கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையருக்கு என்னுடைய நண்பனை கேட்டதாக நீயும் அங்கு சொல் அப்படின்ட்டு. அந்த மாதிரி சூப்பராக ஒரு இயற்கையை கூட ஒன்றியதாக அந்த கவிதையை காட்டியிருப்பாங்க. தமிழ் பாடம் படித்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் 2வது பிராணாகார், அதாவது காற்று. அப்புறம் ஃபல் ஆகார், பழங்கள் சாப்பிட்றது. எதுவும் இல்லைன்னா ஜல் ஆகார், சாப்பாடு தண்ணி மட்டும் குடிக்கக்கூடியது. அதாவது ஃபஸ்ட்டு சுதாரஸ், சோம்ரஸ், சூபிரஸ், அமிர்து, என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், அது ஃபஸ்ட்டு. 2வது பிராணாகார், அதாவது பார்த்தோம்ல அந்த ஊர்ஜா சக்தி, அந்த பிராணாயாமத்தின் மூலமாக கிடைக்கக்கூடியது. அந்த இயற்கையின் மூலமாக நம்ம அந்த ஊர்ஜாங்கிற அந்த சக்தியை எவ்வளோ தூரம் நம்ம நிரப்பணும், எவ்வளோ நம்ம வெளியே விட்டோம், அதுதான் அந்த பிராணாகார். 3வது ஜல் ஆகார், அதாவது தண்ணி மட்டும் குடிக்கக்கூடியது. தண்ணி தான் நம்மளுடைய வைப்ரேஷனை டக்குன்னு கேட்ச் பண்ணுது. எல்லாத்த விட அதிகமாக வேகமாக கேட்ச் பண்ணக்கூடிய, வைப்ரேஷனை கேட்ச் பண்ணக்கூடியது தண்ணி. அடுத்தது ஃபல் ஆகார், அதாவது பழங்கள் மட்டும் சாப்பிடக்கூடியது. அடுத்தது ரஸ் ஆகார், அதாவது ஜூஸ் மட்டும் குடிக்கக்கூடியது. இதுக்கு பிறகு எதெல்லாம் வருதோ, நீங்கள் லிஸ்ட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த ஆகாரங்கள் எல்லாமே நம்மளை
ஆரோக்கியத்தையிலிருந்து தூரமாக கூட்டிகிட்டு போகுது. இதனால் என்ன வருது, அதிகமாக வியாதிகள் தான் வருது, நம்மளுடைய சக்திகளை குறைச்சிருது. இப்போ பாபா இன்றைக்கி என்ன சொன்னார், தில்குஷ் மிட்டாய் சாப்பிடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க, சதா குஷி, எப்போவுமே குஷியாக இருக்கணும். அதுதான் இன்றைக்கி பாபா சொல்கிறார். 2வது பாயிண்ட் பிராப்திகளினுடைய விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த ஞானத்தை தாரணை பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் தாரணை செய்ய வைங்க. அதனுடைய பலனை எடுத்துக்கோங்க, அந்த ஞான ரத்தினங்களை உங்களுக்குள்ளே தாரணை பண்ணுங்க. இன்றைக்கி ஞான அன்னப்பறவைகள் கூட பாபா பார்த்துட்ருக்கிறாரு. அவங்கள சதா எப்போவுமே எல்லா ஹோலி ஹன்ஸும் அந்த புனித அன்னப்பறவைகளும் ஞான ரத்தினங்களை தான் தாரணை செய்கிறாங்களா அப்படிங்கிறத பாபா பார்க்குறாரு. புனித அன்னப்பறவையினுடைய உணவு எப்போவுமே ஞான ரத்தினங்கள் தான் இருக்குது. அன்னப்பறவை முத்துக்களை தான் சாப்பிடுது. ஞானங்கிறது ஒரு அலைகள், ஒலி அலைகள். அதை பிடிக்க முடியாது, அதை எடுத்து கொடுக்கவும் முடியாது. அது ஒரு சிக்னல், அந்த சிக்னலை கேட்ச் பண்ணணும். இதே போல் முழு நாளும் நீங்கள் உங்கள் புத்தியில் தாரணை செய்துள்ள அனைத்து மனன சிந்தனையின் மூலமாக புத்தியில் இருக்கக்கூடிய எல்லா ஞானத்தையும், அந்த சக்திகள் மற்றும் குணங்களை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தாரணை பண்ணி மற்றவங்களையும் தாரணை செய்ய வைங்க. அமிர்த வேளையில் சந்திப்பு அப்படிங்கிற அந்த சந்திப்பை நிகழ்த்தக்கூடிய அந்த சக்தியை உங்களுக்குள்ளே நிரப்பிக்கோங்க. இந்த கிரகணம் பண்ணக்கூடிய சக்தி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி உங்கள் அமிர்த வேளையிலேருந்து உங்களை நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா, அமிர்த வேலை பாபாவிட்டேருந்து கிடைக்கக்கூடிய சக்தியை நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம், அதை உங்களுக்குள்ளே நினச்சிக்கலாம். அதனால் கிரகணம் பண்ணக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா, அது அமிர்த வேளையிலேருந்து ரொம்ப முக்கியமானது. அதனால் எல்லோரும் இந்த கிரகண சக்தி, ஏற்றுக்கொள்ளக்கூடிய சக்தியின் மூலமாக அவங்க சக்திசாலியாக ஆயிடுறாங்க. எல்லாமே தாரணை யுக்தாக ஆறிடுறாங்க. எல்லா விஷயமும் அவங்களுக்குள்ள தாரணை ஆயிடுது, கேட்ச் ஆயிடுது, அவங்களுக்குள்ள போய் உட்காந்துக்குது. ஃபஸ்ட்டு காரியம் என்ன நம்ம பண்ணணும், சின்ன குழந்தையாக ஆகி தில்குஷ் மிட்டாய் சாப்பிட்டுட்டு இருக்கணும், மற்றவங்களும் கொடுக்கணும். 2வது ஒரு தாரணை செய்பவராக ஆகி ஞான ரத்தினங்களை நமக்குள்ளே தாரணை பண்ணணும். அதாவது ஒரு சாதக பறவை போல் சதா எப்பொழுதுமே அந்த ஒரு தாகம் இருந்துகிட்டே இருக்கணும். நான் இது வரைக்கும் என்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டனோ அது எதுவுமே தெரிஞ்சுக்கல, நத்திங். இப்பொழுதிலிருந்தே நான் இன்னையிலிருந்து புதுமையான ஒரு விஷயத்தை எனக்குள்ள என்னுடைய வாழ்க்கை புதுமையாக நான் மாற்றுவேன். முற்றிலுமாக புதுமை. இன்றைக்கி நான் புரிஞ்சுப்பேன் இது வரைக்கும் புரிஞ்சுக்காத விஷயத்த. இன்றைக்கி நீங்கள் முரளியை படிக்கிறீங்கன்னா ஆச்சரியமாக பாருங்கள், ஆஹா, ஓஹோ ஓஹோ, இதெல்லாம் பாபா சொல்லியிருக்காரா, நான் கேட்டதே இல்லை. என்ன பண்ண, முரளி படிக்கும்போது ஓ ஓ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும், ஆச்சரியப்படணும். 3வது ஓஹோ, தமிழில் சொல்லுவாங்களா, அடடா அடடா, அந்த மாதிரி எவ்வளோ புது பாயிண்ட்டு. உங்களை நீ ஆத்மானு புரிஞ்சுக்கோங்க. ஆஹா, நான் கேட்டதே இல்லை இது வரைக்கும், எனக்கு தெரியவே இல்லை, அது எவ்வளோ ஒரு புது பாயிண்ட்டு. ஆச்சரியத்தில் அமிழ்ந்தது மாதிரி இந்த பாயிண்டை ஆஹான்னு ஆச்சரியத்தில் கேட்கணும். இது எவ்வளோ புதுமை அப்படி அந்த மாதிரி அதை பார்த்து அதை கேட்கணும். நிறைய குழந்தைங்க பொன்னான வாய்ப்பு கிடைச்ச பிறகும் கூட அவங்க சைடில் தான் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் பொன்னான வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. ஏன்னா மாயா ரொம்ப புத்திசாலியானது. அந்த நேரத்தில் விசேஷமாக அந்த அமிர்த வேலையில் நம்மளை சைடில் ஒதுக்கி விட்டுருது. அந்த பிராப்திகளை அள்ள வேண்டிய நேரத்தில் நம்மளை ஒதுக்கி விட்டுருது. இந்த சாக்கு போக்கு சொல்லக்கூடிய அந்த விளையாட்டில் மாயா என்ன பண்ணுது, தன்னுடைய அந்த சுகம் அப்படிங்கிற ஒரு தூக்கத்தில் தூங்க வச்சிருது. மாயா பலவிதமான காட்சிகள், பலவிதமான சோம்பேறித்தனத்தினுடைய விஷயங்களை காட்டி தன்னுடைய இதில் அது தூங்க வச்சிருது. அதனால் இந்த ஒரு பொன்னான வாய்ப்பு கிடைச்சும் கூட அதை அவங்க கிரகணம் பண்ண முடியாமல், அதை அனுபவம் செய்ய முடியாமல் ஆகி போயிடுறாங்க, வஞ்சிக்கப்பட்டவங்களாக ஆயிடுறாங்க. முழு நாளுக்கான இந்த மாதிரி ஆகிறனால முழு நாளுக்கான ஃபவுண்டேஷன் என்னவா இருக்குது, வீக்காக தான் இருக்குது. ஏன்னா காலையிலே வீக்னஸ் வந்துருச்சு, காலையில் அமிர்த வேளையிலே சக்தி எடுக்கலை. அதனால் ஃபுல் டே ஃபவுண்டேஷன் என்னவாயிடுச்சு, வீக் ஆயிடுச்சு. அதனால் ஃபுல் டேயில் நீங்கள் எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் கூட ஃபவுண்டேஷன் பலவீனமாக இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய மகிழ்ச்சி அப்படிங்கிற ஃபுல் டேனுடைய அந்த பில்டிங்கை உங்களால் கட்ட முடியாமல் போயிடுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய காரணத்தினால 2 விஷயங்கள் ஃபுல்லே நடக்குது. ஒன்று தக்காவட்டு வந்துடுது, அதாவது டயர்டாகிடுறாங்க. இன்னொன்று மனசு உடஞ்சி போயிடுறாங்க. எப்போ நம்ம அந்த குறிக்கோளை போய் அடைவோம், எப்போ பிரத்யக்ஷதா ஆகும், எப்போ பாபா வெளிப்படுவார், எப்போ நம்ம வெளிப்படுவோம், எப்போ நம்ம கர்மாதி ஸ்டேஜ் ஆகும், எப்போ நம்ம பரிஸ்தா ஆகும், அது எங்கே இருக்குன்னே தெரியலையே, அந்த மாதிரி ஆயிடுது. இந்த பந்தனங்களெல்லாம் நம்மளை விட்டு எப்போ போவோம், எது வரைக்கும் இருக்கும். சதா எப்போவுமே பிராப்திகளுடைய லிஸ்ட்டை நீங்கள் முன்னாடி வச்சிங்க அப்படின்னா இந்த சோம்பேறித்தனம் அலட்சி எல்லாமே உங்களை விட்டு ஓடி போயிடும்.
வரதானத்தின் மூலமாக அடைய வேண்டிய பிராப்திகளை முயற்சியின் மூலமாக அடையக்கூடியதற்கான வாய்ப்பை கொடுத்துட்றாங்க. அமிர்த வேலை நேரம் வரதம் ஈஸியாக கிடைக்கும், ஆனால் அதை மிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் உழைக்கிறாங்க ஃபுல் டே. அதனால் அமிர்த வேலை அப்படிங்கிறது அப்படி உயர்ந்த அந்த மாதிரி ஒரு சிறந்த உயர்ந்த நேரம் அப்படிங்கிறத தெரிஞ்சும் கூட அதனுடைய லாபத்தை எடுக்க முடியாமல் போயிடுது. ஒரு பழ வியாபாரி இருந்தார். அவர் ஒரு லோம்படி வச்சுருந்தார். லோம்படினா நரி வச்சுருந்தார். நரியை அவர் பழக்கப்படுத்தி வளர்த்திட்டு இருந்தார். அந்த பழம் விற்கிறவர் எப்பெல்லாம் அந்த பழக்கடையிலேருந்து வேறு இடத்துக்கு போகிறாரோ அப்போ அந்த லோம்படிக்கு அந்த நரிக்கு சொல்லிட்டு போவார், புரிய வச்சுக்கிட்டு. அவர் என்ன சொல்லிட்டு போவார்னா, ஏதாவது விஷயம் மேலே கீழே ஆகுது, யாராவது வராங்க, ஏதாவது எடுக்கிறாங்க அப்படின்னா நீ உடனே என்ன பண்ணணும், சத்தம் போடணும், ஊளையிடணும். அப்போ நான் புரிஞ்சுப்பேன், அவங்கள கேட்ச் பண்ணிடுவேன் யாராவது திருட வந்தாங்கன்னா. நீ அதனால் இங்கே இருந்து கடையை பார்த்துக்க அப்படின்னு அது பழக்கப்படுத்தி வச்சுருக்கிறாரு. அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. அதனால் விழிப்புணர்வு உணர்வோடு இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா திருடர்களுக்கு இங்கே குறையே இல்லை. இந்த உலகத்தில் பூரா திருட்டு பசங்க இங்கே சுற்றிட்டே இருப்பாங்க, சுற்றி இருப்பாங்க. இதை அந்த லோம்படிக்கு அந்த நரிக்கு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, அதை ஒருத்தர் கேட்டுடுறாரு, ஒரு திருடன் கேட்டுடுறாரு. என்ன புரிய வச்சார் அவர் நரிக்கு? எப்போவாவது ஒரு ஆக்ஷன் நடக்குது, ஒரு செயல் நடக்குது, தவறான செயல், அப்போ நீ எனக்கு சத்தம் கொடு, அப்போ நான் பிடிச்சிருவேன். அது எப்போ அப்படின்னா, நான் இங்கே இல்லாத பொழுது. நான் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, நான் இல்லை உள்ளே இருக்கிறேன், ஏதாவது வேலையாக இருக்கிறேன் அப்படின்னா நீ அந்த நேரத்தில் சத்தம் போட்டேன்னா நான் வந்துடுவேன் அப்படிங்கிற மாதிரி புரிய வைக்கிறாரு. அதை ஒருத்தர் கேட்டுறாரு, ஒரு திருடன் கேட்டுடுறாரு. அவர் அதுக்கான என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ அவர் கடைக்கு போயிட்டார். அந்த கடைக்காரர் உள்ளே போயிட்டார். அந்த நரி அலர்ட்டாக உட்காந்துருக்கு, அலர்ட்டாக உட்காந்துருக்கு. யார் வந்தாலும் உடனே சத்தம் கொடுக்கணும் அப்படின்ட்டு கூர்மையாக பார்த்துட்டு இருக்குது, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு, நல்லா அலர்ட்டாக இருக்குது, அவேக்னிங்காக இருக்குது. அந்த ஆள் வந்தார் இல்லையா திருடன், அவர் போய் உட்காந்துடுறாரு அந்த நரிக்கு பக்கத்தில். ஒரு ஆக்டிவிட்டியும் இல்லை, சும்மா அமைதியாக உட்காந்துருக்கிறாரு, ஒன்றும் வேலை செய்யணும், உட்காந்துருக்காரு, அவ்வளோதான். அப்போ பார்க்குறது அந்த நரி ஏதாவது செஞ்சால் தானே சத்தம் கொடுக்கணும், ஊளையிடணும், இவர் தான் ஒன்றும் செய்யலையே அப்படின்னா அதுவும் கம்முன்னு இருக்குது. அப்புறம் அந்த திருடன் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு. அப்போ பார்க்குது, இவர் ஒன்றுமே பண்ணலையே, நம்ம ஓனர் என்ன சொன்னார், ஏதாவது நடந்தால் தான் நீ சொல்லணும்னு சொன்னார், இவர் தூங்கிட்டு தானே இருக்கார், தூங்குறால என்ன பண்ண, அது பார்த்துட்டே இருக்குது, அப்படி விழிப்பாக பார்த்துட்டே இருக்குது அவர் செய்கிற ஒவ்வொரு செயலையும். அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஏதாவது ஆக்ஷன் நடந்தது அப்படின்னா நீ சத்தம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு ஓனர். ஆனால் தூக்கம் ஒரு ஆக்ஷனும் இல்லை, அது அமைதி தானே, அப்போ எதுக்கு சத்தம் போடணும் அப்படின்ட்டு அது அமைதியாக இருக்குது. அவர் தூக்கத்தில் கரெக்டாக கொரட்டை விடுறாரு. இது அமைதியாக இருக்குது, கொரட்டை கூட ஒரு ஆக்ஷன் இல்லை, சத்தம் தானே, அதனால் இது சத்தம் போட வேண்டாம் அப்படின்ட்டு அமைதியாக இருக்குது. ஏன்னா அந்த நரி பார்த்துட்டே இருக்குது, எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு, அலர்ட்டாக தான் இருக்குது. ஆனாலும் அவர்கிட்ட ஒரு ஆக்ஷனும் இல்லைல்ல, அதனால் இது அமைதியாக இருக்குது. ஏதாவது ஆக்ஷன் நடந்தால் தானே, ஆப்போசிட்டான ஏதாவது காரியம் நடந்தால் தானே சத்தம் போடணும். அதான் ஒன்றும் நடக்கலையே, தூங்கிட்டு தானே இருக்காரு, அப்போ எதுக்கு சத்தம் போடணும்னு அது பார்த்துட்டே இருக்குது, அமைதியாகவே இருக்குது. அவர் தூங்குறத பார்த்துட்டே இருந்ததுனால இந்த நரியும் தூங்கிடுச்சு. அந்த நேரத்துக்குள்ளே அந்த திருடன் எல்லா பழத்தையும் தூக்கிட்டு போயிடுறாரு. அப்புறம் ஓனர் பார்க்குறாரு, என்ன பழம் எதுவும் காணோம், நீ ஏன் சத்தம் போடல, நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு கேட்குறாரு. அந்த நரியை எழுப்புறாரு, என்ன ஆச்சு, என்ன பண்ணிகிட்டு இருக்க, பழத்தை காணோம், அப்போ நீ ஏன் என்ன எழுப்பலை அப்படின்னு கேட்குறாரு. உடனே அது சொல்லுது, எந்த ஒரு ஆக்ஷனும் நடக்கலை, அப்போ நான் இப்படி உங்களை எழுப்ப முடியாது. சரி என்ன தான் நடந்து சொல்லு. அந்த ஆள் வந்தார், ஒருத்தர் வந்தார், உட்காந்தே இருந்தார், அப்புறம் தூங்க ஆரம்பித்தார், எந்த ஆக்ஷனும் பண்ணல, நான் அதனால் ஒன்றும் சொல்லலை. அப்புறம் கொரட்டை விட்டு தூங்கினாரு, அதுவும் ஒரு ஆக்ஷன் இல்லைல்ல, அதனால் நான் ஒன்றும் சொல்லலை, நானும் தூங்கிட்டேன் அதை பார்த்து அப்படிங்குது. அவரை பார்த்து நானும் எனக்கு எப்போ தூக்கம் வந்துன்னு எனக்கு தெரியவே இல்லை. அப்போ மாயா என்ன பண்ணுது, நம்ம ஒரு பொழுதும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டோம் இப்படியெல்லாம் வரும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ரீதியில் கூட நம்மளை என்ன பண்ணுது, தூங்க வச்சிடும், நம்மளை மயக்கத்தில் ஆழ்த்திடுது. அதுக்கு அந்த மாயா கிட்ட அந்த மாதிரியான தந்திரங்கள் இருக்குது. சகுனி தந்திரம், சாணக்கிய சாமர்த்தியம் இருக்குது. சகுனி என்ன பண்ணுறாரு, இங்கே சிவ பூஜை நடக்குது, பாண்டவர்கள் போங்க அப்படிங்கிறாரு. பாண்டவர்கள் பாவம் ரொம்ப இன்னசென்ட், அவங்களுக்கு புரியவே இல்லை சகுனி எதுக்காக அனுப்புகிறாரு. அங்கே என்ன பண்ணி வச்சுருந்தாரு, அவங்களுக்கு என்ன தெரியும், அங்கே அரக்கு மாளிகை வச்சுருக்காங்க, சிவ பூஜைங்கிற பேரில் அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சு நம்மளை கொளுத்தி கொண்டுருவாங்க அப்படின்ட்டு தெரியாது பாவம். அதனால் சகுனியனுடைய அந்த எல்லா செயலுக்கும் அவங்க ஓகே சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் சகுனி பயங்கர தந்திரக்காரர். இன்றைக்கி 3 காரியங்கள், 3 ஹோம்ஒர்க்கு. முதல்ல தில்குஷ் மிட்டாயினுடைய
ஃபோட்டோ எடுக்கணும். ஏதோ ஒரு மிட்டாய், அதை ஃபோட்டோ எடுங்க. ஒரு மிட்டாய் ஃபோட்டோ எடுங்க, அதுக்கு கீழே எழுதுங்க இது தில்குஷ் மிட்டாய், அதுக்கு உள்ளே எழுதுங்க தில்குஷ் மிட்டாய். தில்குஷ் மிட்டாய் அப்படின்னா எந்த ஒரு பதார்த்தத்தினுடைய பேர் கிடையாது. இல்லை ஜிலேபி, ரபடி, லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி இந்த மாதிரி எதுவும் பொருளும் கிடையாது. அல்வா இந்த மாதிரியான பொருள் இல்லை. தில்குஷ் மிட்டாய் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த அலைகள், அதாவது குஷியினுடைய அலைகள், என்ன ஒரு குஷி ஏற்படுதோ அதனுடைய அலைகளுக்கு பேர் தான் தில்குஷ் மிட்டாய் அப்படின்னு பேர். அதனால் அதை நீங்களும் சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கும் கொடுங்க. ஓகே. 2வது ஹோம்ஒர்க், குஷியினுடைய பிக்சரை எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள், அதை அனுப்புங்க. அதாவது 3-4 பிக்சரை நீங்கள் குஷியினுடைய பிக்சரை கிளிக் பண்ணுங்கள், அதனுடைய கொலாஷ், இந்த கொலாஷ்னு சொல்லிட்டு அதை க்ரியேட் பண்ணுங்கள். இந்த ஆப்பில் போய் தனித்தனியாக ஆட்கள் குஷியாக இருப்பாங்களே அதை வந்து கிளிக் பண்ணுங்கள், அதை போடுங்க. 3வது ஹோம்ஒர்க் வந்து இந்த பறவைகளுடைய சத்தம் இருக்குல்ல, அந்த பறவைகளுடைய சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணணும் 1 நிமிஷத்துக்காக. அதை வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணணும். ஓகே. ரெக்கார்ட் பண்ணது கிடையாது, நீங்களே நேச்சுரலாக போய் ரெக்கார்ட் பண்ணணும். அதுக்கு நான் அங்கேயும் அலையணும்னு அவசியம் கிடையாது. கேமரா எடுத்துகிட்டு இங்கேயே இருக்குது, நம்ம இருக்கிற இடத்துலையே நிறைய பறவைகள் இருக்குது, டெய்லி நிறைய சப்தம் எழுப்புது, அதை கேட்ச் பண்ணுங்கள், அதை போஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். அடுத்தது 4வது காரியம், மாயா மாஸ்க் இலூசன். மாயா மாஸ்க் இலூசன், அதாவது ரொம்ப ஒரு பயங்கரமான தந்திரக்காரன் அல்லது கிரிமினல் இருப்பாங்களா, கிரிமினல் மைண்டடாக உள்ளவங்க சிரிப்பாங்க, எப்பவும் சிரிச்சிட்டே இருப்பாங்க சகுனி மாதிரி. ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு தந்திரம் மறைஞ்சிருக்கும். அவங்களுடைய புன்னகை ஒரு ரகசியமாக இருக்கும். தமிழ் பழைய படத்தில் காட்டுவாங்கள்ல, நம்பியார், சோமு வா சோமு, அன்பான சோமு அப்படின்ட்டு, வந்துட்டியா சோமு அப்படிம்பாரு. அந்த மாதிரி ஒரு தந்திரத்தன்மை உள்ள அந்த முகத்தை யாரும் மனுஷனை வரையக்கூடாது, ஒரு கார்ட்டூன் வரைங்க, அவ்வளோதான். அதில் ஒரு மிஸ்டீரியஸ் லுக் இருக்கணும். அவர் சிரிக்கிறாரு ஆனால் உள்ளுக்குள்ளே ஏதோ மறைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அச்சா. ஓம் சாந்தி.